ஆஹா, வெயிலோட கொடுமை தாங்க முடியலையே. இப்பதான் சித்திரையே முடிஞ்சிருக்கு. இன்னும் இந்த வெயிலோடு 5-6 மாதங்கள் சமாளிக்கணுமே. ஐயோ போச்சே என்ற கவலையிலேயே இந்த சூட்டில் எங்கே வெளியே போறது என்று வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறோம். என்ன வெயில்டா, கூலிங் கிளாஸ் போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல் இருக்க. நம் நாடு எல்லா வளங்களையும் கொண்ட நாடு, எல்லா தட்பவெப்பத்தையும் கொண்ட நாடு. வெயில், மழை, குளிர் என்று எல்லா காலநிலைகளையும் அழகாக கொண்டதுதான் நம் நாடு. 7,516 kilometers of seashore, 680,000 square kilometers of forest, 58% agricultural land. எல்லா வளமுள்ள நாடு. இதற்கே பயந்து கொண்டு வீட்டில் அடைந்தால் இவர்களை எல்லாம் பார்த்து என்ன சொல்வது? யாரு பிச்சை மகனா? இவர்கள் நாடோ குளிரின் உச்சத்தை கொண்ட நாடாக உள்ளது. ஆனால் இந்த மக்களோ மகிழ்வோடு இந்த பணியை வரவேற்று கொண்டாடுகிறார்கள். இவர்களை பார்த்து நாமும் நம் காலநிலைகளை கண்டு அஞ்சாமல் அதை சந்தோஷத்தோடு வரவேற்க கற்றுக்கொள்வோம். கத்துக்கிற தலைவரே. எந்த நாட்டில் வெயில் இல்லையோ அவர்களுக்குத்தான் வெயிலின் அருமை தெரியும். எந்த நாட்டில் மழை இல்லையோ அவர்களுக்குத்தான் மழையின் அருமை தெரியும். எந்த நாட்டில் குளிர் இல்லையோ அவர்களுக்குத்தான் குளிரின் அருமை தெரியும். சன்லைட் இருக்குப்பா, பிளாக் ஆயிரும். புது வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. நதியே நீயானா, கரைனா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.